Hey guys, welcome back to Yuva's Recipes. இன்னைக்கு நம்மளோட சேனலில் மட்டன் லிவர் வச்சு எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க 250 கிராம்ஸ் லிவரை அதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போது லிவர் வேகட்டும். அதுக்குள்ள மசாலா ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லியும் ஆனியனும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது பெட்டர், ஏன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கலாம். நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுக்க சூப் தண்ணியை இந்த மசாலா ஸ்மெல் போகிற மாதிரி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிவரையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்க போகிறோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சூப்பர்வான ஒரு மட்டன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் எக் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.